புதுச்சேரி மாநிலத்தில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் தடையாக இருக்கும் அரசு அதிகாரிகள் விரைவில் பணியிட மாற்றம் செய்யப்படுவார்கள் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் விழிப்புணர்வு யாத்திரை காரைக்கால் அடுத்த நல்லம்பல் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த வாரம் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்றார். மற்ற திட்டங்களை சில அரசு அதிகாரி ஒத்துழைக்கிறோம். அவங்க மேல மத்திய அரசு அவங்களுக்கான விளக்கம் கேட்டிருக்கோம். விரைவில் அவங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய அரசு அதிகாரிகள் IAS அதிகாரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த திட்டத்தை நேரத்தில் லேப்டாப் அடுத்த வாரம் கொடுக்க போறோம். அது 2 ஆண்டுகளுக்கு வேண்டிய லேப்டாப் வழங்க இருக்கிற காரணத்தால 1 ஆண்டுக்கான பைனான்சியல் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அப்போ 2 வருஷம் கேட்கும்போது அதுக்கான ஒப்புதல் நேற்று பெறப்பட்டு விட்டது. அடுத்த வாரம் முதல் கொண்டு லேப்டாப் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுக்க போறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.